அனைவருக்கும் வணக்கம். இது ஆங்கிள் பிளாட்டிங் கோண வரைபடம். இது சர்வேயருக்கு, டிராஃப்ட்மேனுக்கு, டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு வரும். எடுத்துக்காட்டாக அந்த படத்தை காட்டியிருக்கேன். முதல்ல ஆங்கிள் பிளாட்டிங்க்கு முதன்னு எப்படி வரையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்கேல் வச்சு படுக்கை வசமாக ஒரு நேர்கோடு, அடுத்து செங்குத்தாக ஒரு நேர்கோடு, அது ரெண்டும் சந்திக்கிற இடம் ஏ. அதுக்கப்புறம் அந்த ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு 0 டிகிரி இந்த மேற்புறம் 0 டிகிரியும் கீழே 180 டிகிரி, மேற்புறம் 0 டிகிரி கீழே 180 டிகிரி வச்சுக்கிட்டு பி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து இந்த 0 டிகிரிலேருந்து இந்த லேடரில் 55.08 இருக்கா, அதே மாதிரி 55.08க்கு இங்கே பாயிண்ட்டை குறிச்சிக்கணும். இந்த கோண அளவு போகிற இடத்துலையே 125.6 டிஸ்டன்ஸ் இருக்கா, இந்த டிஸ்டன்ஸை குறித்து அதை நேர்கோடாக எடுத்து அதற்கு பி பாயிண்ட்டுன்னு பேர். அதுக்கப்புறம் பியிலிருந்து சி பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். சி பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஏ பாயிண்டோட நீளத்தை இழுத்து விடணும். நீளத்தை நேராக இழுத்து விடணும். ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஃபுல்லாக இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டுட்டு இப்போ அடுத்த பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த பியிலிருந்து ஏக்கு 0 டிகிரியை வச்சுக்கணும், கீழே 180 டிகிரியை வச்சுக்கணும். ஓகேவா? வச்சுக்கிட்டு இப்போ 2வது டிகிரி என்ன லேடரில் கொடுத்துருக்காங்கன்னா 92.55க்கு 92.55க்கு ஒரு பாயிண்ட்டு குறிச்சிக்கிறோம். கோண அளவை குறிச்சிக்கிட்டு அதோட டிஸ்டன்ஸ் 138.2 அப்படின்னு குறித்து சி பாயிண்ட்டை குறிக்கிறோம். சி பாயிண்ட்டை குறிச்சாச்சு. இப்போ அதுக்கப்புறம் சி பாயிண்ட்லேருந்து ஒரு நேர்கோடு போட்டுக்கிறோம். நேர்கோடாக சி பாயிண்ட்லேருந்து நேர்கோடாக போட்டுக்கிட்டு மறுபடியும் இந்த சி டு பி இருக்குல்ல, அதை 0 டிகிரி கீழே 180 டிகிரி வச்சு அதை 44 டிகிரி சியிலேருந்து பிக்கு 0 டிகிரி வச்சு கீழே 150 டிகிரி வச்சு அங்கேருந்து 44 டிகிரிக்கு டிஸ்டன்ஸ் 134.2க்கு வச்சு டி பாயிண்ட்டும் டியிலேருந்து ஏயும் குறித்து இப்படி தான் ஆங்கிள் பிளாட்டிங் வரைகிறோம். தேங்க்யூ.